வணக்கம். மற்றும் ஒரு காணொலி பதிவில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இலங்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பதிவில் விரிவாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக சொல்லணும் என்று சொல்லிச்சுன்னா, இந்த மோசடி கும்பல் தொடர்பான செய்திகளும் நாளாந்தம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினூடாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக அனுப்பப்படுவதாக கூறி பல்வேறுபட்ட மோசடி கும்பல்கள் தற்போது காணப்படுகிறது. அதனூடாக பல மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு தகவல் ஒன்று கிடைத்திருப்பதான செய்தி ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது. எனவே அவ்வாறான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற போது மேலும் பல விசாரணைகள் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான கும்பல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்ற நேரத்தில் அவர்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் இல்லாட்டி அவர்கள் தொடர்பான விடயங்களை தங்களிடம் தெரியப்படுத்துமாறு வேலைவாய்ப்பு பணியகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவ்வாறாக அப்படிப்பட்ட மோசடி கும்பல்கள் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்படுகின்ற பட்சத்தில் குறிப்பாக 0112882228 என்ற தொலைபேசி எண்ணிற்கு அழைப்பை ஏற்படுத்தி அந்த மோசடி கும்பல்கள் தொடர்பான விடயங்களை இந்த அழைப்பினூடாக நீங்கள் பதிவு செய்ய முடியும் என்று சொல்லி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தது. எனவே இவ்வாறான இந்த மோசடி கும்பல்கள் இனங்காணப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் பலர் இப்படியான மோசடி சம்பவங்களூடாக ஏமாற்றப்படுகின்றார்கள். பொருளாதார கஷ்டங்கள் காரணமாக தங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் விற்றுத்தான் இப்படியான மோசடியான கும்பல்களிடம் அவர்கள் மோசடி செய்கின்றார்கள் என்று தெரியாமலே தங்களுடைய பணத்தை கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த விடயத்தை வெளிப்படுத்துவதில் பின்னிற்கின்றார்கள். காரணம், ஒரு வகையில் இது ஒரு சட்ட ரீதியற்ற ரீதியில் மறைமுகமாக இல்லாட்டி நாங்கள் சொல்லுவோம் தானே, களவாக ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றதுக்காக குறைந்த பணம் என்றால் அந்த தொகை கூடவாக இருக்கும். ஆனாலும் நேரடியாக நாங்கள் போவதிலும் பார்க்கிலும் இப்படியான முகவர்கள் ஊடாக போகிற போது அந்த கட்டணம் குறைவாக இருக்கும். அப்படியாக அவர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி பணத்தை கொடுத்து விட்டு இதனை எப்படி தாங்கள் வெளிப்படுத்துவது என்ற ஒரு அச்சத்தில் தாங்களும் இது தொடர்பான விடயங்கள் செய்தது என்பது தவறு என்பதை உணர்ந்த பட்சத்தில் வெளிப்படுத்தாமல் இருக்கின்றார்கள். ஆக அவர்களால் அந்த முகவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இழந்த பணத்தை மீட்க முடியாத ஒரு பிரச்சனைகளுக்குள்ள சிக்கியிருப்பார்கள். எனவே அப்படிப்பட்ட நீங்களாக இருந்தால் இல்லாட்டி உங்களுக்கு தெரிந்தவர்கள் அப்படியாக இருந்தால் இந்த மோசடி கும்பல்கள் யார் என்ற தகவல்களை நீங்கள் தைரியமாக இந்த தொலைபேசி அழைப்பினூடாக பதிவு செய்து கொள்ள முடியும். இதனூடாக நிறைய பேர் காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இதில் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது இந்த மோசடி கும்பல்கள் தொடர்பான தகவல்கள், ஏராளமான தகவல்கள் குறித்த காவல் பிரிவிற்கு கிடைக்க பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மேலும் சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காண்பதற்காகத்தான் இந்த ஒரு தொலைபேசி அழைப்பை அவர்கள் மேற்கொண்டு மேலதிகமான தகவல்களை வழங்க முடியும் என்று சொல்லி அந்த பணியகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது பொதுமக்களிடம். இதே நேரத்தில் கடந்த 2 நாட்களில் பார்க்கிற போது இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறிக்கொண்டு பணம் பெற்றதற்கான ஒரு பெண் உட்பட 2 நபர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிரிபத்கொடையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்குத்தான் துபாயில் வேலை வாங்கி தருவதாக கூறித்தான் 80,000 வாங்கிய ஒரு பெண்ணும் குருநாகலில் உள்ள ஒரு ஹோட்டலில் வெளிநாட்டு வேலைக்கான ஆட்சேபிற்காக சட்டவிரோதமான நேர்காணலை நடத்திய ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியாக எல்லா இடமுமே இப்படியான கும்பல்கள் காணப்படுகிறது. தங்களுடைய பொருளாதார கஷ்டங்களுக்காக பொருளாதார ரீதியாக தங்களை பலப்படுத்திக் கொள்ளணும் என்று சொல்லி நோக்கத்துடன் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்களும் ஏதோ ஒரு வகையில் கடன்களை பெற்று அப்படிப்பட்ட மோசடியான கும்பல்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை தான் காணப்படுகிறது. எனவே நீங்கள் உங்கள் ஊரில் அப்படியானவர்கள் இருக்கப்படுகிறது, அதாவது இப்படி மோசடி கும்பல்கள் தாங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புவோம் என்று சொல்லி நிறைய பேர் ஏமாற்றியவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களையும் நீங்கள் இந்த தொலைபேசி அழைப்பினூடாக அறியப்படுத்தி அவர்களுக்கான தண்டனையையும் பெற்றுக் கொடுக்க முடியும். அப்படியான மோசடியான கும்பல்களையும் இனங்கண்டு அவர்கள் தொடர்பான தகவல்களை கொடுக்கிற போது நிச்சயமாக நிறைய பேர் காப்பாற்றப்படுவார்கள் என்பதுதான் இதில் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. இதே நேரத்தில் இப்படியான சம்பவங்கள் யாராவது இருக்கக்கூடியவர்களாக இருந்தால்
உடனடியாக இந்த தொலைபேசி அழைப்பினூடாக உங்களுடைய தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பல செய்திகள் இன்றைய நாளில் இலங்கையிலிருந்து வெளிவந்தது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது ஒரு அதிகார போக்கிற்கும் அடக்குமுறைகளுக்கும் எதிராக கொழும்புல ஒரு மாபெரும் ஒரு எதிர்ப்பு பேரணி ஒன்று நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை எதிர்க்கட்சிகள் வகுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்தியும் இன்றைய நாளில் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்த பேரணியானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி கொழும்புல பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதான எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா இவர்களுடைய பங்களிப்புடன் தான் இந்த ஒரு பேரணி இடம்பெற காத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டார். அவருடைய கைதிற்கு அடுத்ததாக பார்க்கிற போது பிரிந்திருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த தற்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான செயற்பாடுகளை வகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு விடயமாகத்தான் இந்த ஒரு எதிர்ப்பு பேரணியும் அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற போது பிளவுபட்டிருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒன்றிணைந்து அரசியல் பயணத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஒரு எதிர்ப்பு பேரணி கூட்டு முயற்சியினூடாக முன்னெடுக்க காத்திருக்கிறது. இதே வழியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரான நாமல் ராஜபக்ஷவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முக்கியஸ்தர்களான நிமல் ஸ்ரீபால் டி சில்வா, மஹிந்த அமரவீர, துமிந்த திசாநாயக்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஆகியோரும் இந்த போராட்டத்திற்கான தங்களுடைய ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இப்படியாக ஒட்டுமொத்தமான எதிர்க்கட்சிகள் எல்லாம் இணைந்து தற்போது இருக்கக்கூடிய அனுர அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய அளவிலான வேலை திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இப்படியே போகிற போது அடுத்ததாக தங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் என்ற ரீதியில் அவர்கள் தொடர்ச்சியாகவே வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே நவம்பர் மாதம் 11ஆம் தேதி நுகேகொடையில் ஆரம்பிக்கப்பட இருக்கிற இந்த போராட்டமான நாடளாவிய ரீதியில் நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் ஒரு வருட கால இடைவெளிக்கு பிறகு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு பேரணியாக இது அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரம் இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. அதாவது ஊடகவியலாளரான லசந்த விக்ரமதுங்க கொலை மற்றும் கொழும்பில் ஊடகவியலாளர்களின் தாக்குதல் சம்பவத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் அவருடைய நெருக்கத்தில் இருந்த முன்னாள் ராணுவ உளவுத்துறை பிரதானி துவான் சுரேஷ் சாலே எந்த விதான ஆகியோர் நேரடி தொடர்பட்டிருப்பதாக சரத் பொன்சேகா ஒரு தகவலை வெளிப்படுத்தி இருந்தார். சரத் பொன்சேகா தற்போது அவர் சார்ந்து முன்வைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஒரு விடயமும் ஒரு பேசப்பட்ட விடயமாக இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் இந்த ஒரு விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். கோட்டபய செய்த பல குற்றச்சாட்டுகள் தொடர்பிலையும் சரத் பொன்சேகா தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் கோட்டபய செய்த பல குற்றங்களுக்கு இவர்கள்தான் உதவி செய்தார்கள் என்றும், ஓய்வு பெற்ற பின்னரும் எந்த விதான கோட்டபயவுடன் இருந்தார் என்றும், இவை தொடர்பில் ஆழமான விசாரணைகள் இடம்பெற வேண்டும். இப்படியாக ஆழமான விசாரணைகள் இடம்பெறுகின்ற போதுதான் உண்மைத்தன்மைகள், அதாவது வெளியுலகத்திற்கு தெரியாத பல உண்மைத்தன்மைகள் வெளிவரைய ஆரம்பிக்கும் என்று சொல்லி அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் சாணி அபேசகரவிற்கு இது தொடர்பான சில சாட்சியங்கள் தெரியும் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார். அந்த காலப்பகுதியில் பார்க்கிற போது கொழும்பு பாதுகாப்பு தொடர்பில் கோட்டபய ராஜபக்ஷ தான் கவனித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். மேலும் அவர் சொன்ன விடயங்களை பார்க்கிற போது அந்த கால பகுதியில் கொழும்பு பாதுகாப்பு தொடர்பில் கோட்டபய ராஜபக்ஷ தான் முழு தீர்மானத்தையும் எடுத்திருந்தார். அவர் தான் கண்காணித்துக் கொண்டிருந்தார். மாதத்திற்கு ஒரு முறையாவது குற்றப்புலனாய்வு அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தைகளை நடத்தக்கூடியவராக கோட்டபய ராஜபக்ஷ இருந்தார் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் அவர் வடக்கு கிழக்கில் தான் இருந்தேன் என்று சொல்லியும், என்னையும் லசந்த கொலையில் சம்பந்தப்படுத்த பார்த்தனர் என்றும், எனக்கும் லசந்தவுடன் எந்த விதமான பிரச்சனைகளும்
அதிகாரம் இருக்கவில்லை, கோட்டபயவுக்கு தான் இருந்தது என்று சொல்லியும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் லசந்த அவர்கள் இந்த மிக் விமானம் தொடர்பான தகவல்களை வெளியிட இருப்பதாக ஒரு விடயத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே அப்போது இருக்கக்கூடிய அவர் சரத் பொன்சேகாவுடன் இருக்கக்கூடிய புலனாய்வு அதிகாரிகளிடம் அவர்களை கொண்டே சிறையில் அடைத்து இந்த கொலைக்கும் இராணுவ தளபதிக்கும் சம்மதம் இருப்பதாக காண்பிக்க முயற்சித்திருந்தார்கள். குற்ற புலனாய்வு துறையினரே இது தொடர்பில் நன்கறிவர் என்று சொல்லியும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இவர் கூறிய கருத்தினூடாக உண்மையிலே இது தொடர்பாக தெரியும் எங்களுக்கு லசந்த விக்ரமதுங்க எவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார், அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ராஜபக்ஷ குடும்பத்திற்கு எவ்வளவு தூரம் தொடர்பு இருந்தது என்பது தொடர்பான நன்கு அறியும். ஆனால் தொடர்ச்சியாகவே சரத் பொன்சேகா பல விடயங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார். கோட்டபய ராஜபக்ஷ சார்பாக இப்படியாக இந்த ஒரு விடயமும் இன்னும் அவர்கள் மீதான அந்த ஒரு சந்தேகத்தை வலுப்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதே நேரத்தில் மேலும் பல செய்திகளை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசா இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவே எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தில் அதிகம் தலையிடுவதாக விவசாய அமைச்சர் லால்காந்த தெரிவித்திருக்கின்றார். இவருடைய கருத்து இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக கண்டி மாவட்ட செயலகம் ஏற்பாடு செய்திருந்த விழா ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் லால்காந்த இந்த ஒரு விடயத்தை பதிவு செய்திருக்கின்றார். இது தொடர்பாக லால்காந்த கூறிய விடயங்களை பார்க்கிற போது இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தின்படி எதிர்க்கட்சி ஆட்சியை ஆதரிப்பதில்லை, அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டதாக ஒரு கருத்தை உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றுவதற்கான முயற்சியில தான் அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று சொல்லி லால்காந்த தெரிவித்திருக்கின்றார். மேலும் இந்த நாட்டில் ஒரு சரியான எதிர்க்கட்சி இல்லை என்பது எங்களுக்கு வருத்தம். முடிந்தால் அரசாங்கத்திற்கு எதிராக ஒரு எதிர்க்கட்சி ஒன்று சேர வேண்டும் என சொல்லி சவால் விடுக்கின்றேன் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமன்றி சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சமூகம் அவரை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இதே நேரத்தில் நாமல் ராஜபக்ஷவனுடைய கடந்த கால செயற்பாடுகள் காரணமாக அவரால் எதிர்க்கட்சி தலைவராக பெற முடியவில்லை என்றும் லால்காந்த தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக இலங்கையில் இருந்து வெளிவந்த மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். மற்றும் ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி.